காவல் நிலையத்தில் இறந்த இளைஞன் அஜித் குமாருக்கு நீதி வழங்க கோரி அதிமுகவினர் திடீர் ஆர்ப்பாட்டம். துண்டு பிரசாரம் மேற்கொண்ட போது பதாகையுடன் சென்ற அதிமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். தமிழகத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் பூத் கமிட்டி அமைத்தல், ஆலோசனை கூட்டம் நடத்துதல், திண்ணை பிரசாரம், துண்டு பிரசுரங்கள் வழங்கல் என பல்வேறு கட்ட தேர்தல் பணிகளில் அதிமுக இப்பொழுது இருந்தே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அவ்வகையில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் ஓரிக்கையில் உள்ள பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கல் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் பங்கேற்று கடை கடையாக ஏறி இறங்கி சென்று வியாபார பெருமக்களிடம் பொதுமக்களிடமும் ஆண்டு கால திமுக ஆட்சியில் அவலங்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி வாக்கு சேகரித்து திண்ணை பிரசாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மிலிட்ரி ரோடு பெட்ரோல் பங்கில் தொடங்கி மிலிட்ரி ரோடு, மகாலட்சுமி நகர், விவேகானந்தா நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடை கடையாக ஏறி இறங்கி அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் RD சேகர் பெருமாள், மாவட்ட ID விங் வழக்கறிஞர் கௌதம், ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன், பிரேம்குமார், சம்பத், சதீஷ், பகுதி செயலாளர்கள் கோல்ட் ரவி, பாலாஜி, ஸ்டாலின், ஜெயராஜ், முன்னாள் பட்டுக்கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன், வில்வபதி, கோல்ட், மோகன், படுநெல்லி தயாளன், பிரவீன்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன், மதன், பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பால் விலை ஏற்றியாச்சு, எல்லா பொருட்களும் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அகற்றுங்க. வீடு எடப்பாடியார் ஆட்சி வரணும். பொங்கல் பண்டிகைக்கு 2500 ரூபாய் உங்களுக்கு நம்ம எடப்பாடியார்